மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 1க்கான தமிழ் பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் தமிழ் பாடத்தில் உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள் படிச்சிருக்கிறோம். அதோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். வினாத்தாளுக்கு வரக்கூடிய கேள்விகளும் அதுக்குரிய விடைகளும் செய்து பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதோட தொடர்புடைய நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். சரி பிள்ளைகள், நாங்கள் தமிழில் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம். தமிழில் எழுத்துக்கள் படிச்சிருக்கிறோம். அதனை தொடர்ந்து அந்த எழுத்துக்களை வச்சு சொற்களாக்குறது, சொற்களுக்கு உரிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்குரிய விடைகள், தொடர்பு படுத்துறது, இடைவெளி நிரப்புறது, இப்படி நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். அதுபோல இங்கேயும் பார்ப்போம். உருவங்கள், படங்களை வச்சு நாங்கள் தொடர்பு படுத்துறது, இடைவெளி நிரப்புறது, சரியானவற்றுக்கு தெரிவு செய்கிறதுன்னு நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். இப்போ இங்கே முதலாவதா என்ன பார்க்க போகிறோம்? சரியானதை இணைப்போம். நடுவில் சில சொற்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு சொற்களையும் வாசித்து அதற்கு சரியான தொடர்புடைய பொருத்தமான படத்தை இணைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இது போல் நிறைய பயிற்சிகள் ஏற்கனவே செய்திருக்கிறோம். உங்களுக்கு இதுக்குரிய விடைகள் தெரியும். இப்போ பாருங்க, இது எல்லா விடயங்களையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கும். சூழலில் நாங்கள் அவதானிக்கக்கூடியது. இப்போ இதில் முதல்ல என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, முதலாவதா என்ன இருக்கு? காகம், ஒரு பறவை. அடுத்தது பாருங்க, பாய். நாங்கள் எங்களுடைய வீடுகளில் கண்டிருப்போம் பாய். பலா, பலான்றது என்ன? பழம், ஒரு பழ வகை சார்ந்தது. பலா பழம். இறால், இறாலுக்கு கிடைக்கும். இறால் கடல் உணவுகள்ல ஒன்று. இப்போ இங்க நாங்க என்ன செய்ய போறோம்? அதோடு தொடர்புடைய பொருத்தமான படத்தோடு இணைப்போம். காகம், சரியா தொடர்பு படுத்தி இருக்கிறோம். காகம் இங்க இருக்கு. இது அடுத்தது பாருங்க, பாய். இதுதான் பாய். பாயிலையும் நிறைய வகைகள் இருக்குது. அடுத்ததா பலா, ஒரு பழ வகையை சார்ந்தது. இறால், இறால் வந்து என்ன? கடல் உணவுகள்ல ஒன்று. இதை விட நண்டு, மீன், இப்படி நிறைய இருக்குது. அடுத்தது பார்ப்போம். தமிழ்ல நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம். அதுல ஒன்று இந்த ஒத்தகருத்து சொற்களை எழுதுறது. இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. நாங்கள் நிறைய இதோட தொடர்புடைய பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். நிறைய ஒத்தகருத்து, எதிர்கருத்து சொற்களும் எழுதியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ அது போல் இங்கே பார்ப்போம். முதலாவது உங்களுக்கு செய்து காட்டப்பட்டிருக்கு. உதாரணம், அம்மா. அம்மாவுக்கு ஒத்த சொல்ல அன்னை என்று தரப்பட்டிருக்கு. அதை விட தாயும் எழுதலாம். சரியா? அதே மாதிரி இரண்டாவது பாருங்க, சந்திரன். இப்போ இங்க சந்திரன்டா, சந்திரனுக்கு நாங்கள் வேற என்ன எழுதலாம்? நிலா. சந்திரன், நிலா எழுதலாம். திங்களும் எழுதலாம். அடுத்தது நூல். நூல் என்றது என்ன? ஒரு புத்தகத்தை குறிக்கும். நூல் என்றால் புத்தகம். சரியா? அதில் உங்களுக்குரிய இலகுவா கண்டுபிடிக்கிறதுக்காக படங்களும் தரப்பட்டிருக்கு. சூரியன். சூரியன் என்றால் என்ன? ஆதவன் அல்லது கதிரவன், ஞாயிறு, இப்படியான நிறைய ஒத்த சொற்கள் இருக்கு. நிலாவுக்கு திங்கள் என்று சொல்லுவோம், சூரியனை ஞாயிறு என்று சொல்லுவோம். அதெல்லாம் ஒத்தகருத்து சொற்களாக வரும். சரியா? அடுத்தது பாருங்க, மலர். மலர் என்றால் என்ன? அதை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். மலர் என்றால் பூ. அரவம். அரவம் என்றது என்னவா இருக்கும்? இதுல பாருங்க, என்ன படம் போட்டிருக்கு? பாம்பு. அப்ப அரவம் என்றது பாம்பை குறிக்கும். சரியா?
அரவம் என்றால் என்ன? பாம்பு. இப்போ இதுல பாம்புண்ட படம் இருக்கு. நாங்க பாம்பை குறிக்கும் என்ன எழுத போறோம்? அரவம் என்றது பாம்பு. சரி, அடுத்தது பாருங்க மனை. மனை என்றது இதுல என்ன படம் தரப்பட்டிருக்கு பாருங்க? வீடு. இப்ப மனை என்றால் என்ன? வீடு, வீட்டை குறிக்கும். அப்ப இங்க நாங்க அம்மாவுக்கு அன்னை, சந்திரன் என்றால் நிலா, நூல் புத்தகம், சூரியன் ஆதவன், மலர் பூ, அரவம் பாம்பு, மனை வீடு. அடுத்தது பார்ப்போம். ஒரு இடைவெளி நிரப்புறது. இங்க உங்களுக்கு விடைகளும் தரப்பட்டிருக்கும். இப்போ இதுல நாங்க பறவைகளை பற்றி பார்ப்போம். பறவைகள் சில பிராணிகளோட இயல்புகளை பார்க்கலாம். இடைவெளியை பூர்த்தி செய்வோம். விடைகள்ல பார்ப்போம். என்னென்ன விடைகள் இருக்கு? கருப்பு, தானியங்கள், வேகமாக, வண்டுகள், முட்டை. இவ்வளவு விடைகளும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. விடைகள்ல பொருத்தமான கேள்விகளுக்கு அந்த விடைகளை நாங்க எழுதுவோம். இப்போ பாருங்க 5 கேள்விகள் இருக்கு. முதலாவது என்னன்னு பார்ப்போம். பறவைகள் டேஷ் உண்ணும். பொதுவாக எல்லா பறவைகளும் என்ன சாப்பிடும்? எங்களுக்கு நாங்கள் சூழல்ல அவதானிச்சிருப்போம். பறவைகள் என்ன உண்ணும்? இதுல பொருத்தமான விடை எதுவா இருக்கு? தானியங்கள். தானியங்கள் பறவைகள் உண்ணக்கூடிய ஒன்று. இதுக்கு என்ன விடை எழுதுவோம்? தானியங்கள். பறவைகள் தானியங்கள் உண்ணும். இரண்டாவது பாருங்க முயல். முயல் டேஷ் ஓடும். முயல் என்ன செய்யும்? முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய பிராணிகள்ல ஒன்று. இப்ப இங்க முயல் வேகமாக ஓடும். அடுத்தது பாருங்க மூன்றாவது கோழி. கோழி டேஷ் இடும். இது எங்களுக்கு தெரியும். என்ன படிச்சிருக்கிறோம்? முட்டை. ஆகவே கோழி முட்டை இடும். நான்காவது காகம். காகம் டேஷ் நிறம். இப்ப இதுல எது வரப்போது பொருத்தமானதா? கருப்பு இருக்குது. காகம் கருப்பு நிறம். அடுத்தது பாருங்க ஐந்தாவது டேஷ் தேன் குடிக்கும். இதுல எது பொருத்தமானதா இருக்கும்? தேன் குடிக்கக்கூடிய பிராணிகள் நிறைய இருக்கு. வண்ணத்து பூச்சிகள் எல்லாம், தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள் தேன் குடிக்கும். அதை விட இங்க என்ன பொருத்தமான விடை இருக்கு? வண்டுகள். இப்ப இதுல இருக்கிற விடையத்தான் நாங்க சரியா எழுத போறோம். இப்ப பாருங்க, பறவைகள் தானியங்கள் உண்ணும். அதை விட பழங்கள் வேற வகையான உணவுகளையும் உண்ணும். இங்க இருக்கிறது தானியங்கள். நாங்க என்ன எழுதுவோம்? தானியங்கள் உண்ணும். முயல் வேகமாக ஓடும். கோழி முட்டை இடும். காகம் கருப்பு நிறம். வண்டுகள் தேன் குடிக்கும். இதுல தரப்பட்ட விடைகளை வச்சு நாங்க சரியான கேள்விக்கு சரியான விடை எழுதியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு தொடர்பு படுத்துறது. இங்கேயும் சில பிராணிகளோட இளமை பெயர்கள், அதாவது அதனுடைய குட்டிகளை நாங்க எப்படி அழைப்போம்? இதுவும் நீங்க படிச்சிருப்பீங்க. நாங்க வாயால சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், மற்றவர்கள் சொல்றதையும் கேள்விப்பட்டிருப்போம். அதை வச்சு நாங்க இங்க தொடர்பு படுத்துவோம். என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, பூனை. இரண்டாவதா கோழி. மூன்றாவது என்ன இருக்கு? கீரி, பசு. மற்ற பக்கம் என்ன இருக்கு? பிள்ளை, குட்டி, கன்று, குஞ்சு. இதெல்லாம் இளமை பெயர்னு சொல்வோம். சரியா?
இப்ப இங்க முதலாவதா இருக்கிறது பூனை. பூனையின் இளமையை எப்படி சொல்லுவோம்? பூனையில சிறியதை நாங்க எப்படி சொல்லுவோம்? குட்டி. அது உங்களுக்கு தெரியும். நாய் குட்டி, பூனை குட்டி, ஆட்டுக்குட்டி, இப்படி நிறைய வகைகள்ல வரும். ரெண்டாவதா இருக்கிறது கோழி. இப்ப இங்க கோழியை நாங்க எப்படி அழைப்போம்? கோழி குஞ்சு என்று சொல்லுவோம். சரியா? அடுத்தது கீரி. இது என்னவா இருக்கும்? கீரிய நாங்க பிள்ளை என்று சொல்லுவோம். கீரி பிள்ளை. அடுத்தது பசு. பசுவை நாங்க கன்றுன்னு சொல்லுவோம். பசு கன்று. சரியா? இப்ப பூனை குட்டி, கோழி குஞ்சு, கீரி பிள்ளை, பசு கன்று. இதுல ஏற்கனவே உங்களுக்கு சிலது தெரிந்திருக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தது பார்ப்போம். இன்னும் ஒரு இடைவெளி நிரப்புறது. இங்க நாங்க காய்கறிகள், பழங்கள், அதனுடைய இயல்புகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். நிறங்கள் படிச்சிருக்கிறோம். இப்ப அந்த காய்கறிகள், சில வகையான பொருட்களுடைய சுவை பார்ப்போம். சுவைகளை நாங்க 6 சுவைன்னு சொல்லுவோம். 6 சுவைகள் இருக்குது. அதை நாங்க ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைப்போம். ஒவ்வொரு உதாரணங்களும் அதுக்கு இருக்கு. இப்போ இனிப்புன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதிகமாக பழங்கள் இனிப்பானதா இருக்கும். அதே மாதிரி வேறு வகையான சுவைகளுக்குரிய உணவுகளும் இருக்குது. இப்போ நாங்க இங்க அதை பற்றி தான் செய்ய போறோம். இதுல என்ன இடைவெளியை பூர்த்தி செய்வோம். விடைகளை பாருங்க. இனிக்கும், புளிக்கும், உரைக்கும், கசக்கும், உவர்க்கும். 5 வகையான சுவைகள் இங்கே இருக்கு. இதுல பாருங்க, முதலாவது மிளகாய் இருக்குது, இரண்டாவது பாகற்காய், மூன்றாவது மாங்காய், நான்காவது கரும்பு, ஐந்தாவது உப்பு. இவ்வளவு 5 வகையான பொருட்கள் இருக்கு. அவற்றினுடைய சுவைகளை நாங்க சரியா எழுதுவோம். இடைவெளியை பூர்த்தி செய்வோம். முதலாவது மிளகாய். மிளகாய்க்கு என்ன வரப்போகுது? மிளகாய் எப்படியான சுவையுடையது? உரைப்பு சுவையை கொண்டது. மிளகாய் உரைக்கும். இரண்டாவது பாருங்க, பாகற்காய். பாகற்காய் காய்கறி வகைகள் ஒன்று. பாகற்காய் என்ன செய்யும்? பாகற்காய் கசப்பு தன்மையானது, கசக்கும். மூன்றாவது மாங்காய். மாங்காய் என்ன செய்யும்? மாங்காய் புளிப்பு சுவையுடையது, மாங்காய் புளிக்கும். நான்காவது பாருங்க, கரும்பு. கரும்பு எப்படியானதா இருக்கும்? கரும்பு இனிக்கும். ஐந்தாவது உப்பு. உப்பு என்ன செய்யும்? உப்பை நாங்க உவர்க்கும் என்று சொல்லுவோம். அதனுடைய சுவையை உவர்ப்பு என்று சொல்லுவோம். மிளகாய் உரைக்கும், பாகற்காய் கசக்கும், மாங்காய் புளிக்கும், கரும்பு இனிக்கும், உப்பு உவர்க்கும். இதுல உரைக்கும், கசக்கும், புளிக்கும், இனிக்கும், உவர்க்கும் என்ற 5 சுவைகள் இருக்கு. இதற்கு வேற உதாரணங்களும் நாங்க பார்க்கலாம். அடுத்தது இன்னும் ஒரு தொடர்புபடுத்துறது. இங்க நிறங்களை தொடர்புபடுத்த போறோம். நாங்க சூழல்ல அவதானிக்கிற விடயங்கள்ல நாங்க காணக்கூடிய நிறங்களை வச்சு இங்க தொடர்புபடுத்தி பார்ப்போம். ஏற்கனவே நிறங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நிறங்களோட தொடர்புடைய பொருட்கள், சூழல் அவதானிக்கிற விடயங்களை தொடர்புபடுத்துவோம். பாருங்க, வானம், பால், மாம்பழம், கத்தரி, இலை. அங்கால நிறங்கள் இருக்கு. மஞ்சள், பச்சை, நீலம், வெள்ளை, ஊதா. சரியா? இப்ப நிறங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நிறங்களுக்குரிய சரியான
பொருத்தமானதை நாங்க இங்க தொடர்புபடுத்துவோம். முதலாவது வானம். நாங்க சாதாரணமா பார்க்கக்கூடிய பகல் வானம். இதுல தரப்பட்டதுல என்ன வரப்போகுது? நீலம். இரவு வானம் கருப்பு தன்மையா இருக்கும். அது வானம் இல்லை, இருள் சூழ்ந்திருக்கிறதால இருள் கருப்பாக இருக்கும். இங்க நாங்க வானம்னா நீலம் சரியானதா இருக்கும். இதுல நீலம் இருக்கு. இரண்டாவது பாருங்க பால். பால் என்ன நிறமா இருக்கும்? வெள்ளை. இது உங்களுக்கு தெரியும், பால் வெள்ளை நிறம். மாம்பழம். இங்க மாம்பழம் என்ன நிறத்துல இருக்கும்? மஞ்சள். மாங்காய் பச்சை நிறமா இருக்கும். இப்ப நாங்க இங்க மாம்பழம் சொல்லியிருக்கிறோம், பொதுவாக மஞ்சள் நிறத்துல இருக்கும். கத்தரி என்ன? காய்கறி வகைகள்ல ஒன்று. கத்தரி ஊதா நிறத்துல இருக்கும். நாவல் நிறம் என்று சொல்லுவோம், ஊதா நிறம். இலை. இப்ப இலை பொதுவாக என்ன நிறத்துல இருக்கும்? பச்சை நிறம். இப்ப இது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது, சரியாக தொடர்புபடுத்தி இருப்போம். வானம் நீலம், பால் வெள்ளை, மாம்பழம் மஞ்சள், கத்தரி ஊதா, இலை பச்சை நிறம். சரியா? அடுத்தது பார்ப்போம். இங்க சில அறிவுறுத்தல்கள் தரப்பட்டிருக்கு, கேள்விகள் மாதிரி. அதை வாசிச்சு நாங்க அதுக்குரிய விடைய என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்குரிய விடையை நாங்க செய்யணும். அறிவுறுத்தலுக்கு அமைய விடை அளிப்போம். சரியா? இப்ப 3 விடயங்கள்ல படங்கள் தரப்பட்டிருக்கு பாருங்க. யானை, புலி, சிங்கம். இதுல பாருங்க, முதலாவதா இருக்குது, முதலாவதாக செல்லும் பிராணியை சுற்றி வட்டமிடுக. இரண்டாவது கேள்வி பாருங்க, இரண்டாவதாக செல்லும் பிராணியின் கீழ் கோடிடுக. மூன்றாவதா இருக்கிறது, மூன்றாவதாக செல்லும் பிராணியை சுற்றி சதுரம் வரைக. இங்க இந்த பிராணிகள் எந்த பக்கம் செல்லுதுன்றதை முதல்ல நீங்க அவதானிக்க வேணும். எந்த பக்கம்? அங்காள பக்கம் தான் செல்லுது, வலது பக்கமாக. அங்க இருந்துதான் நீங்க பார்க்க வேணும். இப்ப முதலாவதா இருக்கிறது எதுவா இருக்கும்? யானை. அதற்கு பின்னால புலி, அதற்கு பின்னாலதான் சிங்கம். நாங்க முதலாவதா செல்லும் பிராணி என்ன செய்ய போறோம்? வட்டமிட்டு காட்ட போறோம். சுற்றி வட்டமிட்டு இருக்கிறோம். இது சரியா செஞ்சிருக்கு. இரண்டாவது பாருங்க, இரண்டாவதாக செல்லும் பிராணியின் கீழ் கோடிடுவோம். கோடிட்டு இருக்கிறோம் சரியாக. மூன்றாவதாக செல்லும் பிராணியை சுற்றி சதுரம் வரைய போறோம். இப்ப எங்க வரும்? சிங்கத்தை சுற்றி சதுரம் வரைவோம். இப்ப முதலாவதாக யானை இருக்கு, அதை சுற்றி வட்டமிடுவோம். இரண்டாவதாக புலி இருக்கு, அதன் கீழ் கோடிடுவோம். மூன்றாவதாக சிங்கம் இருக்கு, சிங்கத்தை சுற்றி சதுரம் வரைவோம். சரியா? அந்த அறிவுறுத்தல். இதே மற்றைய பக்கம் திரும்பி இருந்தால் இந்த பிராணிகள் மாறி வரும். இங்க இருந்து வரும் சிங்கம், புலி, யானை என்று வரும். அந்த பக்கமாக இருக்கிறபடியா முதலாவதா யானை, அதன் பின்னால இரண்டாவதா புலி, மூன்றாவதா சிங்கம் வரும். சரியா? அடுத்தது பார்ப்போம். அதே கேள்விதான் இங்க தொடர்ச்சியான கேள்வியா வருது. நான்காவது கேள்வியா, முதலாவதாக செல்லும் பிராணியின் பெயர் என்ன? இப்ப எங்களுக்கு தெரியும் இது முதலாவது என்று. அதோட பெயர் என்ன? யானை. உங்களுக்கு தெரியும், அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது யானை தான் முதலாம். இப்ப இரண்டாவதா என்ன வரப்போகுது? புலி. அதே மாதிரி மூன்றாவதா சிங்கம் எழுதுவோம். முதலாவதாக யானையும், இரண்டாவதாக புலியும், மூன்றாவதாக சிங்கமும் எழுதுவோம். சரி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க தமிழ் பாடத்துல நிறைய பயிற்சிகள் செய்திருக்கிறோம். அதுல ஏற்கனவே செய்த விடயங்களும்
உங்களுக்கு தெரிந்த விடயங்கள், அதுக்குரிய கேள்விகளுக்குரிய விடைகள் இருக்கலாம். இதே மாதிரியான வேற கேள்விகள் வினாக்களுக்குரிய விடைகளையும் நாங்கள் அடுத்த வார வகுப்புகளில் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.